அன்பு சொந்தங்களுக்கு, இன்னைக்கு நடக்கிற நடப்பு அப்படின்னு பேசணும்னா, ஒரு கொள்கையே இல்லாத ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? நேத்து வரைக்கும் எதிரிகளா இருந்தாங்க, இன்னைக்கு கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க. அப்படின்னா அது யாருக்காகன்னு யோசிச்சு பார்த்தா, நமக்காகவா? அவங்களோட அதிகாரத்துக்காக. அவங்களோட கொள்கைக்கே துரோகம் பண்ற மாதிரி, கொள்கை ஒரே நாள்ல ஏமாற போகுது. ஆனா சில கட்சிகள் தேர்தல் வரும்போது மட்டும் கொள்கையை மாத்திக்கிறாங்க. ஒரு நிலைப்பாடே இல்லாத தனம். இப்படி நிலைத்த கருத்தும் நம்மளோட தனி அடையாளமும் இல்லாத அரசியல் தான் இப்படி எதிரியை என்ன ஆக்கும்னா நண்பர்களா மாற்றிடுது. இதுல மக்கள் நலம் இருக்கா அதிகார நலமான்னு பார்த்தா, இந்த கூட்டணி மக்களுக்காகவா உருவாயிருக்கு? இல்ல, அவங்களோட அதிகாரி அதிகாரத்தை பிடிக்க உருவாயிருக்கு. இத நம்ம மக்கள் தான் தீர்மானிக்கணும். இது நேர்மையான அரசியலா இருக்குமா இல்ல வாய்ப்பு அரசியலா இருக்குமா? நேர்மையான அரசியல் கொள்கையால இயங்கும், வாய்ப்பு அரசியல் பதவியால இயங்கும். ஷார்ட்டா சிம்பிளா சொல்லணும்னா, எதிரிகள் நண்பர்களாகும் அரசியல் அது கொள்கை அரசியல் அல்ல, வாய்ப்பு அரசியல். கூட்டணி மாறுகிறது, ஆனா நம்மளோட பிரச்சனை மாறவே இல்லை. நேற்று வரை திட்டினவர் இன்று தோழர். இது அரசியல் அல்ல, வசதி. மக்களே, விழிப்புடன் இருப்போம்.